ரசிகர்கள் நினைக்கிறதுல தவறு இல்லை. என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறது, என் தந்தை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறது, என் தம்பி அண்ணன் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறது தவறு கிடையாது. அது அவர்களுடைய விருப்பம். இதை மக்கள் எதிர்பார்க்கணுங்களா? முதல் பரீட்சையிலேயே அவர் தோத்துட்டாருன்னு நான் தெளிவாக சொல்லுவேன். 8% 9% தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு, கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய், கரூர் சம்பவத்தில் நடந்த இந்த துயர சம்பவங்களுக்கு பின்னாடி இதை திமுக தான் செஞ்சாங்க அப்படின்னு யாரும் நினைக்கல. விஜய் மேல மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் நேரடியாக வாய்ப்பு கிடையாது. ஒரு வேளை அடுத்த ஆட்சி பெறக்கூடிய வாக்குகளாக கண்டிப்பாக இருப்பாது என்பது. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்காரு, அதனால அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. அதனால அதுவும் பெறக்கூடிய வாய்ப்பு பாஜக இருக்குது. அப்போ பாஜக ஒரு ஓட் பேங்க், இந்த பக்கம் அதிமுக ஒரு பேங்க். இது பத்தாததுக்கு தாவேகா உள்ள வந்து அவங்களும் இரட்டை இலக்க வாக்குகள் பெறுவதனால் அப்போ பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதான் இன்னும் நாள் இருக்கு. 2026 தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. அந்த நாளுக்குள்ள மாற்றங்கள் வரும். கண்டிப்பா எல்லாரும் வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஆதரவு வேணும். என்ன ஆப்ஷன் இருக்கு? இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். அந்த ஓட் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? அவங்கள நம்ம வசப்படுத்திக்கணும். வசப்படுத்துறது எப்படி? ஏடிஎம்கே கூட வந்து இணையறாருன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்பதான் எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி அவர்களுமே அதான் எதிர்பார்த்தாரு. நிறைய கரூர் விஷயத்தில் அவர் தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்னாரு. கூட்டணி அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான். ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்து ஜனசேனா அமைப்பின் நிர்வாகி தலைவர் முரளி மோகன் அவர் தான் இருந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரப்போகிற 2026 தேர்தலில் தாவேகா வந்து வெற்றி பெறும் சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க சார்ந்த ரசிகர்களும் சொல்லலாம், தொண்டர்களும் சொல்லலாம், அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது சாத்தியமா? இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ரசிகர்கள் நினைக்கிறதுல தவறு இல்லை. என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறது, என் தந்தை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறது, என் தம்பி அண்ணன் ஜெயிக்கிறது நான் நினைக்கிறது தவறு கிடையாது. அது அவர்களுடைய விருப்பம். இதை மக்கள் எதிர்பார்க்கணுங்களா? மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புகிறாங்களா? மக்கள் வாக்களிப்பாங்களான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்த கட்சிகள் ஏராளம். இதை நான் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அடப்போப்பா இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு அப்படின்னா ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு மாற்று கொண்டு வர்றதுக்கான நடிகர் விஜய் பாடுபடுவாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியே அங்கே நிற்கிது. அதில் முதல் பரீட்சையிலேயே அவர் தோத்துட்டாருன்னு நான் தெளிவாக சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இதை பற்றி ஏற்கனவே உங்கள் சேனல்லே பேசியிருக்கேன். மறுபடியும் அந்த வார்த்தையை பேச விரும்புகிறேன். எந்த ஸ்டாண்ட் பையில் திமுக முன் வச்சு போச்சோ, அதாவது கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய திமுக, ரம்ஜானுக்கு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய திமுக, தீபாவளிக்கோ பொங்கலுக்கு சொல்கிறாங்க, தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வரலட்சுமி விரதத்துக்கோ இந்த மாதிரி திருவிழாக்களுக்கு இந்துக்களுக்கு சொல்ல யோசிக்கின்றது. இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னால் கிறிஸ்துவருடைய வாக்கு, இஸ்லாமியுடைய வாக்கு நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இதே ஸ்டாண்ட் பையில் விஜய் இப்போ செஞ்சுருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன அதில் விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பல்க் ஆஃப் ஓட் ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஓட் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? அவங்கள நம்ம வசப்படுத்திக்கணும். வசப்படுத்துறது எப்படி? அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும், நம்ம போகணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த ஓட்டு செதறி கிடைக்குது. போடுறவன் போடுறான், நம்ம சொன்னாலும் போடுறான், சொல்லனாலும் போடுறான் அப்படின்னு ஒரு மூடர்களை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கறதுனால இந்த விஷயம் நடக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களை வந்து அப்படியே விட்டுருந்தா கூட ஒற்றை இலக்க ஓட்ட பேங்க் வந்து தாண்டி இருக்க முடியாது. 8% 9% தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு, கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய் யாருன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது யார் செஞ்சாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் அரசு இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கொள்கைக்கு நம்ம எதிர்கொள்கையாளராக இருந்தாலுமே கூட, அவள் செயல்பாடுகளுக்கும் நம்ம செயல்பாடுகளுக்கும் சற்றே சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் நடந்த இந்த துயர சம்பவங்களுக்கு பின்னாடி விஜய் மேல அனுதாபங்கள் பெருகி இருக்கிறது. அது ஒரு கடியா இல்லையா? அது ஒரு மைனஸ். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 100% விஜய்க்கு ஒரு படி ஒரு அளவு கூட இந்த கரூர் சம்பவம் எதிராக திரும்பவே கிடையாது. பெண்களுடைய வாக்கு இன்னும் அதிகமாகி இருக்கிறது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை திமுக தான் செஞ்சாங்க அப்படின்னு யாரும் நினைக்கல. சரியா? இது தாவேகா தான் செஞ்சாங்கன்னு யாரும் நினைக்கல. ஆனால் காவல் அதிகாரிகள் சரியான முறையில் அதை கையாளலை.
சரியான முறையில் கையாண்டுறது நடந்திருக்காது. அதுக்கு திமுக அரசு தானே காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆனால் அவர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு, அவர் தலைமை பண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குல்ல. என்னதான் போயிருக்க மாட்டாங்க இல்லையா? யாருமே அப்படி போயிருக்க கூடாது இல்லையா? என்னதான் இருந்தாலுமே புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கு. அந்த புரோட்டோக்காலை தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவரை சார்ந்த அவருடைய அமைப்பாளர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு கண்டிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் வாக்குகள் பெருகிருக்கு. வாக்குகள் பெருகிருக்குன்றதுனால 2026 முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு நான் சொல்லலை. வாக்குகள் பெருகிருக்கு. ஒற்றை இலக்காக தவிர இரட்டை இலக்குகளை பெறலாம். ஒருவேளை இப்போ விசில் சின்னம் ஏதோ கேட்டிருக்காருன்னு நினச்சேன், கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி விசில் சின்னம் வாங்கி நின்றாருன்னா, ஏதோ ஒரு சின்னத்தை வாங்கி தனித்து நின்றாருன்னா இரட்டை இலக்கு வாக்குகளை பெறலாமே தவிர முதலமைச்சரெல்லாம் ஆயிட முடியும். எவ்வளோ வருவார் நினைக்கிறீங்க? ஒற்றை இலக்கு 8-10 சொன்னீங்க. 2% 3% கூட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சீமான் அவரை தாண்டிடுவார். கண்டிப்பாக தாண்டுவார். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக தாண்டுவார். அந்த அளவுக்கு வாக்குகளை பெறலாமே ஒழிய முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் நேரடியாக வாய்ப்பு கிடையாது. ஒரு வேளை அடுத்த தேர்தலில் இருக்கலாம். 2026 அல்லாத அடுத்த 5 ஆண்டு தேர்தலில் மக்களுடைய எண்ணங்களை பொறுத்து, செய்கின்ற ஆட்சியாளர்களுடைய எண்ணங்களை பொறுத்து. இப்போ கூட இந்த 2026 தேர்தல் எப்படி அமையும்? இவங்களுக்கு போடக்கூடாது, இவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யலன்னு தான் இன்னொரு இடத்துக்கு வாக்கு விடும். இந்த கட்சி ஆதரவு திருச்சி ஆகணும்னு இன்னொரு இடத்துல வாக்கு விடுறது ரொம்ப கணிசமான குறைவு தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அங்கே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் அங்கே இல்லாதனால எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் மக்கள் கட்டாயப்படுறதை விட இங்கே திமுக அவர்களுக்கு போடக்கூடாதுன்னு தான் அங்கே போடுவாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை இருக்குது. என்றைக்குமே ஒரு ஓட் பேங்காக அவங்க வச்சே இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும், ஏது வந்தாலும், ஏது போனாலும் அவங்க வச்சுருக்காங்க. இது ரெண்டையும் தாண்டி ரெண்டுத்து மேலும் அதிருப்தியாக இருக்கிறவங்க ஓட்டும், அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்கும் விஜய் பெறுவார். அதில் மாற்றம் இல்லை. விஜய் பெறக்கூடிய வாக்குகள் கணிசமான வாக்குகள், அதிகமான வாக்குகள் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட இரட்டை இலக்கு வாக்குகளே தவிர ஆட்சியை பெறக்கூடிய வாக்குகளாக கண்டிப்பாக இருப்பாது என்பது என்னோட கருத்து. ஒருவேளை கூட்டணி எதாவது அமைத்தா ஏடிஎம்கே கூட வந்து இணையறாருன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்போதான் எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி அவர்களுமே அதான் எதிர்பார்த்தாரு. நிறையா கரூர் விஷயத்தில் அவர் தான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் சொல்லிட்டாரு, விஜய் நாங்கள் தனித்தான் நிற்போம் அப்படின்னு சொன்னார். எப்படி பார்க்கலாம்? இன்னும் நாள் இருக்குது. 2026 இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. எலெக்ஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிடலை. கூட்டணி அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி கூட நம்ம தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். இன்னும் நாள் இருக்குது. ஒருவேளை அதையே கூட நடக்கலாம். ஏன்னா தனித்து நிற்கிறாரு விஜய். இந்த பக்கமும் யாரும் சப்போர்ட் இல்லை, அந்த பக்கமும் யாரும் சப்போர்ட் இல்லை. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை மட்டுமே நினச்சி தான் ஒரு தலைவனாக நிற்கிறாரு. அதாவது தனக்கு முன்னாடி யாருமே பின்னாடி யாருமே இல்லாமல் இருக்குது, பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது. அதனால் பேக்ரவுண்ட் வேணும்னு நினச்சி பிஜேபி கூட போகலாம், அதனால் அதிமுக கூட வரலாம். அந்த மாதிரி வந்தாருன்னா கூட முதலமைச்சர் கேண்டிடேட்டாக உள்ள வர மாட்டார். எதிர்கட்சி தலைவராகவோ எப்படி விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து 19 எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தாரோ அதுபோல் அமரலாமே தவிர, நான் அப்போ விஜய் உள்ளே வந்த உடனே விஜயை வந்து ஆதரித்து சிஎம்மா உக்காந்துருங்க நான் பிஜேபி சொல்லிடாது, அதிமுக உக்காருங்கன்னு சொல்லிடாது. வாய்ப்பே கிடையாது. இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஒருவேளை வந்து அவர் கூட்டணி வச்சுட்டாரு, அந்த அதிமுக பிஜேபி தாவேகா ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா திமுகவுக்கு இது பெரிய அடியாக இருக்குமா? கண்டிப்பாக பெரிய அடியாக இருக்கும். காரணம் என்ன, எதுக்காக இந்த அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே அதிருப்தி வாக்குகள் சில இருக்குது. இந்த தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய கற்பழிப்பு விஷயங்கள், கொலை வழக்குகள், அது இது எல்லாமே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த அதிருப்தி வாக்குகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவாக கணிசமான வாக்குகள் பெறும். அதே போல் பாஜகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு பிறகு, அண்ணாமலை அவர்களுக்கு முன்புன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு பாஜகவுக்கு ஒரு ஓட் பேங்க் உருவாயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருக்கார். அதனால் அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. அதனால் அதுவும் பெறக்கூடிய வாய்ப்பு பாஜக இருக்குது. அப்போ பாஜக ஒரு ஓட் பேங்க், இந்த பக்கம் அதிமுக ஒரு பேங்க். இது பத்தாததுக்கு தாவேகா உள்ள வந்து அவங்களும் இரட்டை இலக்க வாக்குகள் பெறுவதனால் கண்டிப்பாக திமுகவுக்கும் இது மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்கும். இவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். சில பேர் வந்து ப்ளஸ்ஸாக தான் அமையும் அப்படின்றாங்க. ஏன்னா தமிழகத்தில் பிஜேபியை வந்து எதிர்க்கிறாங்க, அதுக்கு வந்து அதிமுக ஆல்ரெடி போயிடுச்சுன்னு நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் எதிர்த்துட்டு இருக்காரு, திடீர்னு அவரும் போயிட்டாருன்னா அது வந்து திமுக. இந்த காலங்களில் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. பிஜேபி எதிர்க்கிறாங்கன்ற காலம் மாறிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இந்து அமைப்புகளை எதிர்க்கிறாங்கன்ற காலம் மாறிட்டே வருது. அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லாம் சாமி கும்பிட போயிட்டாங்க. நேற்று கூட இந்த நம்ம கல்வித்துறை அமைச்சர் ஸ்பைஸ் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு? திருப்பதிக்கு போயிட்டு வந்தவரை சிவாஜி திருப்பதி கணேசனை வெளியே போகணும்னு சொன்னவர் தான் நம்ம கலைஞர் அவர்கள் இல்லையா? அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு என்ன ஆச்சு? சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது நம்மளுடைய பலம் என்னன்னு.
புரியுது. இந்த பலத்தை எப்படி வாங்கணுன்றது அவங்களுக்கு தெரியுது. ம். அப்போ பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம், புரியுது. வீழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படி நினைக்கவே முடியாது. ஓகே. முன்னாடி பார்த்தோம் அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி இருந்தாங்க, அப்புறம் கலைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. ஒருவேளை நிறைய பேர் பேசிக்கிறாங்க, திருமாவளவன் கூட ரீசெண்டாக பேசியிருந்தார். என்னன்னா எடப்பாடி அவர்கள் கடைசி நேரத்தில் பிஜேபியிலேருந்து வந்து விஜய் கூட கை கோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சாத்தியமா? இல்லை, இது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நான் பழைய விஷயங்களை பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி 56 எம்எல்ஏக்களை பெற்று 56 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று திமுகவோடு கூட்டணியில் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர்களாக திரு ஜி.கே. மணி அவர்கள் பயணம் செஞ்சுட்டு இருந்த காலகட்டம் அது. அன்னைக்கு தான் வந்து தமிழ்குமரன் அவர்களை தருமபுரியில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களாக அங்கே அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்குமரன் அவர்கள் ஜி.கே. மணியோடைய மகன் நின்றிருந்தார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்னதான் கூட்டணியில் ஒன்றா நின்று ஜெயிச்சிருந்தாலுமே தன்னுடைய சுய கட்சி வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. என்னுடைய கட்சியை நான் தான் வளர்க்கணும், அதுக்கு உங்களை எதுக்கணுமா எதிர்க்க தயார். ஏன்னா என்னுடைய கட்சியை நான் வளர்த்தாகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. அதே மாதிரி தான் அதிமுகவுக்கும் தன்னுடைய சுய கட்சியை வளர்த்தாகணும் அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலையில் பாஜக விட்டு வெளியே வந்து வளர்த்துச்சே தவிர இந்த வரக்கூடிய தேர்தலை சந்திக்கணும்னா நம்மளுடைய பலம் பத்தாது, கூட பாஜகவுடன் சேர்ந்து சந்திக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு திரும்பி போய் சேர்ந்துருக்கே தவிர இது ஏதோ சூழ்ச்சியோ பெரிய மாஸ்டர் பிளானோ அதோ எல்லாரும் சாதாரணமாக தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பலம் பத்தாதுன்றதுக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. பலத்தோட ஆட்சி நிரூபிச்சுட்டாங்கன்னா எதிர்கட்சி அவங்க உட்கார போகிறாங்க, இவங்க உட்கார போகிறாங்க, இவ்வளோதான் விஷயம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிமுகவுக்கு ஒரு பலம் இருந்துச்சு. இப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தது வந்து ஒரு கட்சி தலைவர்களாக வெளியே போயிட்டு இருக்காங்க இல்லையா? செங்கோட்டையன் கூட ரீசன்ட் டைமில் அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுக ரொம்ப பலவீனமாக ஆகலையா? இல்லை, நீங்கள் சொல்கிறது இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணியாக வரும் பொழுது, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்த ஆட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அவங்க 5 வருஷம் இவங்க 5 வருஷம் அவங்க 5 வருஷம் இவங்க இப்படி தான் வரும். எல்லா வருஷங்களும் இப்படி தான் வரும். அப்போ அடுத்த வருஷம் திமுக தான் வருது அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் பைல இருந்தாங்க. அதனால திமுக வாக்கு விழுந்துச்சு. இப்போ அந்த மாதிரி பார்த்தா அதிமுக தான் வரும்ன்ற இதுதான் இருக்கு. ஆனால் அங்கே தலைவர் இல்லை. யாரு? நம்ம முதலமைச்சர் இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த நம்ம ஜெயலலிதா அவர்கள் அங்கே இல்லை. அங்கே இல்லாதனால எடப்பாடி அவர்கள் இருக்கார். அவர் கை காட்டின எடப்பாடி அவர்கள் இருக்காரு. இருந்தாலுமே அவருடைய தனி பலம் பற்றாதுன்ற காரணத்தினால தான் பிஜேபி கூட சேர்ந்து. அப்போ இப்போ வந்து வாக்கு பிரியிறதுக்கோ வெளியே போறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ உழ வேண்டிய வாக்குகள் அதிமுகவுக்கு தான். நம்ம அந்த கடைசி 60 வருஷத்தை பார்த்தோம்னா 5 வருஷம் அவங்க 5 வருஷம் இவங்க. அப்போ இப்போ யாருக்கு விழணும்? இப்போ அதிமுகவுக்கு விழணும். அப்போ அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு அவருக்கு மட்டும் விழுந்தா மட்டும் பார்த்தாது, இன்னொரு பலம் தேவை. அந்த பலத்தை வந்து பாஜக கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன தினகரன் அவர்களாகட்டும், யார் வெளியே போனவங்க ஆகட்டும், அதான் இன்னும் நாள் இருக்குது. 2026 தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. அந்த நாளுக்குள்ள மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போ எடப்பாடி அவர்கள் கூட்டணி பற்றியே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. பிஜேபி கூட போய் சேர்ந்தார், அவர் சில ஊழல்லாம் பண்ணார், அதை மறைக்கிறதுக்காக வந்து பிஜேபி குடிமையாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஜய் அவர்களுமே கரூர் சம்பவத்தில் மாட்டும் போது இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்காக கண்டிப்பாக அங்கே போய் சேர்ந்தாகணும், அதுக்காக சிபிஐலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் கூட திமுக போய் சேர்ந்துருச்சு. காங்கிரஸ் திமுக என்டி கூட்டணியில் ஒன்றா இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு இன்னொரு ஆப்ஷன், பலம் பத்தாது, தன்னுடைய பலம் பத்தாதுன்னு எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாரு. எதனோடு நான் போய் சேரட்டும், எதன் கூட இருக்கட்டும், எப்படி நான் போகட்டும் அப்படின்னு எடப்பாடியார் பார்த்துறா. அடுத்த ஆப்ஷன் அது ஒன்று தானே. வேற எந்த கட்சிகளும் அங்கே மத்தியில் இல்லையே. இருக்கிறது பாஜக ஒன்று தான். அதுக்காக தான் போகணுமே தவிர இவங்க மிரட்டுறாங்க அவங்க மிரட்டுறாங்கன்னு போகிறதுக்கு அப்படி ஒரு கட்சி தலைவருங்க. முதல்ல அதை பார்க்கணும். புரியுது. அவர் நினைச்சா தமிழ்நாடு முழுசு ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். ஒரு வழக்கு போட்டோம் அப்படின்றதுக்காக அவ்வளோ கோடி வருவாயை வந்து தமிழக அரசு இழக்க விரும்பாது. தமிழ்நாடு முழுசும் ஆர்ப்பாட்டம் பண்ணி பந்து பண்ணாங்கன்னா எவ்வளவோ கோடி ரூபாய் வருவாய் மத்திய அரசுக்கும் போயிடும், மாநில அரசுக்கும் போயிடும். புரியுது இல்லையா? இவ்வளோ பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் இடி ரைடு அந்த ரைடு இந்த ரைடுக்கெல்லாம் பயப்படுற ஆள் எடப்பாடி அவர்களாகவும் இல்லை. அதே மாதிரி இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எல்லா கணக்கும் அன்னிலிருந்தே சரியாக காட்டிட்டு வந்துருக்காரு. ஏதோ ஒரு காரு கணக்காட்டாமல் போக அது ஃபைன் கூட கரெக்டாக கட்டிட்டுலாம் வந்திருக்காரு. ஸோ இடி ரைடு அதுக்கெல்லாம் விஜய் பயப்பட வேண்டிய அவசியமும் இப்போ கிடையாது. ஒரு ஆதரவு வேணும். என்ன ஆப்ஷன் இருக்குது? இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். வேற ஏதாவது ஒன்று இருந்து ஜனதாதள் இருந்துச்சுல, அந்த மாதிரி ஜனதாதள் இருந்திருந்தாவோ இன்னொன்று இருந்தாவோ அதுக்கு போகலாமான்னு யோசிக்கலாம். இல்லாத ஆப்ஷன், இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், பிஜேபி தான். அங்கே தான் போயாகணும், வேற எங்கேயும் போக முடியாதுன்ற இருக்கிற இதில் சூழ்நிலை இருக்குது. ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. வரப்போ 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய புள்ளி விவரங்களோடு சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நேரத்துக்கு நன்றி.